ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன்னு உங்களுக்கு டைட்டில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். 2026 இந்த வருஷம் பொங்கல் எங்களுக்கு எப்படி போச்சுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து ஒரு 3 வருஷம் பொங்கலுக்கு ஊருக்கு போகிறதுக்கு முடியல. இந்த வருஷம் ஊருக்கு போவோமா போக மாட்டோமான்னு கொஞ்சம் டவுட்டில் இருந்தது. அப்புறம் டக்குன்னு தான் கிளம்பணும். இது திடீர் பிளான் தான் பொங்கலுக்கு ஊருக்கு வர்றது. எனக்கு பொங்கலுக்கு ஊருக்கு வரதுனால எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. சென்னையில் பொங்கல் தீபாவளி எதுவாக இருந்தாலுமே அது சென்னையில் செலிப்ரேட் பண்ணுறதோட இங்கே நம்ம ஊர் சொந்த ஊரில் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். சந்தர்ப்பம் கிடைக்கும் போது வருவோம். சப்போஸ் முடியலன்னா அப்புறம் சென்னையில் தான் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி. இன்றைக்கி நைட்டு ஒரு 10 மணி போல் தாங்க வந்தோம். காலையில் ஒரு 5 மணி போலலாம் அத்தை எழுப்பி விட்டாங்க கோலம் போடுறதுக்காக. இன்றைக்கி நம்ம வீட்டில் பொங்கல் பானை கோலம் போட்டிருந்தேன். எல்லாருமே அதான் போட்டிருப்பீங்க. நானும் அதான் போட்டேன். நிறைய சிஸ்டர் இது நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஷார்ட்ஸில் நான் அதை ஷேர் பண்ணியிருந்தேன். கோலம் போட வந்துட்டாலே அத்தை நான் போட ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து முடிகிற வரைக்குமே நான் எப்படி போடுறேங்கிறத பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இடையில காஃபியும் போட்டு கொண்டு கொடுப்பாங்க. கொசு அதிகமாக இருந்தால் கொசுவத்தி ஏற்றி வைப்பாங்க. பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் இது போடுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சிங்க. அப்புறம் அத்தையும் கூட கலர் பண்ணி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. கொஞ்சம் சீக்கிரமாகவே அப்புறம் போட்டு முடிச்சாச்சு. இது போடுறதுக்கு எனக்கு ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. இங்கே ஊர்லெலாம் நல்லா சரியான பனிங்க. குளிர் தாங்கவே முடியல. நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே பெரிய ஏரி வேறு இருக்குது. அதனால் சரியான பனி குளிர். அது இல்லாமல் கோலம் போடும்போது மேலே ஷீட் வேறு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஷீட்லேருந்து தண்ணி வேறு சொட்டிகிட்டு இருந்தது. அந்தளவுக்கு பனி பெஞ்சிட்டு இருந்தது. அப்புறம் இந்த வருஷம் பொங்கல் ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு பொங்கல் தான் நான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த பொங்கலுக்கு இந்த வருஷம் நான் ஊருக்கு வந்தது. அது ஏன் பார்த்திங்கன்னா, எங்கள் மாமியார் வீட்டு வழக்கப்படி பொங்கல் வாசல் பொங்கல் வைக்கிற பழக்கம் கிடையாது. கேஸ்லேயே அடுப்பில் பொங்கல் செஞ்சு படைக்கிறதோடு சரி. ஆனால் லாஸ்ட் இயர்லேருந்து வாசல் பொங்கல் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு வாசல் பொங்கல் வைக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா எங்கள் அம்மா வீட்டு சைடு எப்போதுமே வாசல் பொங்கல் தான். அம்மா வீடு அப்போ பழைய வீடெலாம் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய வீடுங்க. ஒரே வீட்டில் 3 ஃபேமிலி இருந்தோம். எங்கள் குடும்பம், எங்கள் இன்னும் 2 பெரியப்பா குடும்பம், 3 குடும்பமும் ஒரே வீட்டில் தான் இருப்போம். சமையல் தான் தனித்தனி தவிர இதுமாரி பொங்கல் தீபாவளினாலே ஒன்று சேர்ந்துப்போம். இந்த 3 நாளைக்கும் அந்த பொங்கல் மாட்டு பொங்கல்னு ரொம்ப சிறப்பாக ஜாலியாக போகும். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இப்போ அம்மா வீட்டில் இன்னமும் இந்த பொங்கலுக்கு 3 குடும்பமும் ஒன்றா சேர்ந்து தான் பொங்கல் வைப்பாங்க. ரொம்ப ஜாலியாக இருக்குங்க. நான் எப்போயாவது இதுமாரி பொங்கலுக்கு எங்கள் ஊருக்கு வரும்போதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அம்மா வீட்டுக்கு போக முடியலையேன்னு. ஆனால் இங்கே பழக்கம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் லாஸ்ட் இயர் என்ன நினச்சாங்கன்னு தெரியல. அப்புறம் மாமி எங்களுடைய பங்காளி சொந்தக்காரங்கள்ட்டெல்லாம் வாசல் பொங்கல் வைக்கிறத பற்றி பேசியிருக்கிறாங்க. அப்புறம் வைக்கலான்னு சொன்னதுனால எப்படி வைக்கணுங்கிறதெல்லாம் கேட்டுட்டு லாஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணாங்க வாசல் பொங்கல். அதுக்கு தான் வர முடியல. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த வருஷம் எனக்கு வாசல் பொங்கல் வைக்கிறதுல நான் அவ்வளோ ஆர்வமாக இருக்கேங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வாசல் பொங்கல் வச்சு ரொம்ப சிறப்பாக இந்த வருஷம் பொங்கல் ரொம்ப ஜாலியாக போச்சு. எங்களுக்கு கல்யாணம் ஆகி இந்த 15 வருஷத்தில் எங்கள் மாமியார் வீட்டில் நான் இந்த வருஷம் முதல்ல வாசல் பொங்கல் வைக்கிறேன். அது சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லைங்க. நான் அந்த டே ஃபுல்லாகவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். காலையில் எஞ்சி கோலம் போட்டு முடிக்கவே ஒரு 6:30 மணி போல் ஆகிடுச்சிங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அத்தை அதுக்குள்ளே அடுப்பில் பருப்புலாம் வச்சுருந்தாங்க. டிஃபன் காலையில் இட்லி சாம்பார் தேங்காய் சட்னி தான் பண்ண போகிறோம். பருப்பு வச்சுட்டாங்க. டிஃபன் வேலையை அப்புறம் என்னை பார்த்துக்க சொல்லிவிட்டு போய் பானை தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. லாஸ்ட் இயர் கொஞ்சம் பெரிய பானையை வாங்கிட்டாங்க. அது வேண்டாம், இந்த வருஷம் புது பானையில் சின்னதாக கச்சிதமாக வாங்கிட்டு வர அதில் வைக்கலான்னு சொல்லிட்டு போய் சட்டி பானைலாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஆனால் எனக்கே ரொம்ப புதுசாக தாங்க இருந்தது. எப்போதுமே 2 பானை வச்சு தான் பொங்கல் வாசல் பொங்கல் விடுவாங்க. ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா 3 பானை வச்சு பொங்கல் வைக்கிறாங்க. நிறைய பேர் வீடியோலையும் பார்த்துட்டு என்னுடைய ரிலேஷன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லோரும் கேட்டிருந்தாங்க, என்ன 3 பானை வைக்கிறாங்க, புது பழக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கூட கேட்டிருந்தாங்க. எனக்கு அது புதுசாக தான் இருந்தது. எங்கள் அம்மா வீட்டில் கூட பார்த்திங்கன்னா 2 பானை வச்சு தான் பொங்கல் வைப்பாங்க. இங்கே 3 பானை தான் வச்சுருக்குறாங்க. ஒரு பானையில் சக்கரை பொங்கல், மற்ற 2 பானையிலையும் வெண் பொங்கல். ஒன்று உப்பு போட்டு ஒன்றும் உப்பு போடாமன்னு சொல்லியிருந்தாங்க. பங்காளிங்க அப்படி தான் வைப்பாங்களாம். அதனால் அதேமாரி வைக்கலான்னு சொல்லி தான் அதுமாரி பண்ணியிருக்கிறாங்க. சரி நம்ம மாற்ற வேண்டாமேன்னு சொல்லிட்டு அப்படியே தான் பண்ணோம். இன்னும் பொங்கல் வைக்கிற இடம் படைக்கிற இடம்லாம் இன்னும் க்ளீன் பண்ணல. அப்படியே தான் இருக்குது. ஏன்னா அத்தைக்கும் மாமாவுக்கும் கொஞ்சம் முடியல, ஒண்டியமாக செய்ய முடியாது. சரி கொழுந்தனார் வந்தால் செஞ்சுக்கலான்ட்டு கொஞ்சம் அப்படியே விட்டுட்டாங்க. அப்புறம் இப்போ நாங்கள் வந்ததுக்கப்புறம் தான் அப்புறம் எல்லாம் சரி பண்ணி ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். கொழுந்தனாரும் மாமியார் 2 பேரும் சேர்ந்து தாங்க வாசல் பொங்கல் வைக்கிறதுக்கு அந்த இடத்தெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி கழுவி கொடுத்துட்டாங்க. நான் டிஃபன் வேலையை பார்த்துட்டு குளிச்சுட்டு வாசல் பொங்கல் வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பொங்கல் வைக்கிற நேரம் விடியற்காலில் வச்சா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சூரிய பொங்கல். நாங்கள் ஆனால் பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து வந்த டயர்டு வேறு கோலம்லாம் போட்டதுனால கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. காலையிலலாம் வைக்க முடியாது. அது இல்லாமல் இடம்லாம் க்ளீன் பண்ணாமல் வேறு இருந்தது இல்லைங்களா. அதனால் நாங்கள் டைமிங் 10:30லேருந்து 1:30 மணிக்கு அந்த நல்ல நேரத்தில் தான் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணி அந்த டைமிங்குள்ளே நல்லபடியாக படைத்தோம்.
அப்புறம் எல்லோரும் சாப்பிட்டுட்டு ஆளுக்கு ஒவ்வொரு வேலையை வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. நான் சாப்பிட்டதுக்கப்புறமா படைக்கிற இடத்துல வந்து கோலம் போடணும். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து அத்தை வந்து பார்த்திங்கன்னா செங்கல் போன வருஷம் வாங்கினது வந்து கிச்சனில் இப்போ வந்து கட்டை கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிட்டாங்களேட்டுக்கு. அதனால் இப்போ தான் மாமா வந்து புதுசாக செங்கல் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அடுப்பு வைக்கிறதுக்குன்னு. அதை தான் வந்து கழுவிட்டு அத்தையும் மாமாவும் வந்து அடுப்பு வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்புறம் அடுப்புக்கும் வந்து கோலம்லாம் போட்டுட்டு அப்புறம் பிள்ளையார் பிடிக்கிறதுக்கு எப்போதுமே வந்து சாணியில் தான் வந்து பிள்ளையார் பிடிப்போம். சப்போஸ் சாணி கிடைக்கலன்னா மஞ்சளில் தான் வந்து பிள்ளையார் பிடிச்சி வைக்கணும். இந்த வாட்டி சாணி கிடச்சிது. காலையில் பால் எடுத்துகிட்டு வராங்க, அவங்களே வந்து சாணி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அப்புறம் சாணியில் பிள்ளையார்லாம் பிடிச்சி படைக்கிற இடத்த ரெடி பண்ணிவிட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ண அந்த டைமிங்கில் தோட்டத்தில் செடி வேறு கொஞ்சம் நிறையா இருக்குது இல்லைங்களா, அதனால கொசு ரொம்ப அதிகமாக இருந்ததுங்க. கொசு பிடுங்கி எடுத்துருச்சு. அது இல்லாமல் அப்புறம் இந்த விறகுலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பனியிலே ஒரு மாதிரி ஈரமான மாரி இருந்தது. அடுப்பும் சரி அந்தளவுக்கு எரியவே இல்லை. மண்ணெண்ணெயை ஊற்றி இந்த பேப்பர்லாம் வச்சு தான் எரிய வச்சு ஏதோ பொங்கல் நல்லபடியாக வந்து பொங்கியாச்சு. அப்புறம் அந்த சாரீ நல்லா இருக்குதுன்னு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அப்புறம் 2 சிஸ்டர் லிங்க் வேறு கேட்டிருந்தீங்க. இது நான் வந்து ஆன்லைனில் வந்து நான் வாங்கலை. இது நான் கடையில் வாங்கினது. 400லேருந்து 500ரூவாக்குள்ளே தான் ரேட். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இங்கே நான் இருக்கிற ஏரியாவில் தான் வந்து வாங்கினேன். நல்ல ஷைனிங்காக டபுள் ஷேடோவில் வந்து இருக்குங்க. எனக்கு இந்த கலர் காம்போ ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னுடைய ஃபோனில் லாங் வீடியோக்கு மட்டும் தாங்க வந்து வீடியோ எடுக்கிற மாரி செட் பண்ணி வச்சுட்டு நான் வந்து என்னுடைய வேலையை பண்ணிகிட்டு இருந்தேன். ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு வேணுமே ஏன் செஞ்சு உட்காந்து மாற்ற முடியாதுங்கிறனால அப்புறம் சாதனா அப்பா தான் ஷார்ட்ஸ் வீடியோக்கு நீங்கள் கொஞ்சம் வீடியோ எடுத்து கொடுங்கன்னு சொன்னேன். அப்பப்போ இடையில அவர் வீடியோ எடுக்கிறதும் வந்து வரும். நான் கையில் ஃபோன் வச்சுட்டே எடுத்தேன். எனக்கு ரொம்ப ஷேக் ஆகுங்க. நான் எடுக்கிற வீடியோலாம் அந்தளவுக்கு வந்து நல்லா இருக்காது. சாதனாப்பா எடுக்கிற வீடியோ சூப்பராக இருக்கும். கையில் ஃபோன் வச்சுட்டு எடுத்தாலுமே அந்தளவுக்கு ஷேக் ஆகாமல் பர்ஃபெக்டாக வந்து எடுப்பாங்க. ஆனால் என்ன ஒன்று, எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு அந்தளவுக்கு வந்து ஹெல்ப்லாம் பண்ண மாட்டாங்க. எல்லாமே நான் தான் வந்து பண்ணணும். இது பொங்கலுங்கிறதுனால கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொன்னதுனால ஏதோ கொஞ்சம் ஷார்ட்ஸ்க்கு மட்டும் வீடியோ எடுத்து கொடுத்தாங்க. யூடியூப்புக்கு விலாகுக்கு வீடியோ எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தாங்க. யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே வந்து தெரியும். செல்ஃபாக வந்து வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறவங்களுக்குலாம் இன்னும் ரொம்ப கஷ்டம். பார்த்திங்கன்னா வேலையும் செய்யணும், சைட் பை சைடு வீடியோவும் வந்து எடுக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு வேலை தான் இது.
அந்த 3 பானையும் நல்லா பொங்கி வந்து அரிசி போடுற வரைக்கும் தாங்க அடுப்புக்கிட்ட உட்காந்தேன்னா அதுக்கு மேலே சுத்தமாக என்னால் முடியல. கண்ணும் ரொம்ப எரிய ஆரம்பிச்சிச்சு. எல்லாம் கொஞ்சம் அந்த பனியில் ஈரக்குச்சியாகவே இருந்ததுங்களா, சரி எரியவே இல்லை. எனக்கு எரிய விட தெரியலையேன்னு எனக்கு சரியாக தெரியல. அப்புறம் அத்தை நான் பார்த்துக்கிறேன், நீ போய் காய் பொரிக்கிற வேலையெல்லாம் பாரு அப்படின்ட்டாங்க. அப்புறம் நான் வந்து கடகடன்னு அந்த வாழைக்காய், அவரைக்காய், பரங்கிக்காய் கண்டிப்பாக பொங்கல் அன்னைக்கு இந்த 3 காய் வந்து பொரியல் பண்ணுவோம். அதுதான் வந்து நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் அத்தை வந்து மீதி அந்த பொங்கல் வைக்கிற வேலையெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. பொரியல் எல்லாமே இங்கே கேஸ் அடுப்புலேயே வந்து பண்ணியாச்சுங்க. அங்கே வந்து பண்ணோம்னா இன்னும் டைம் ஆகிடும், படைக்கிறதுக்கு லேட் ஆகிடுங்கிறனால இங்கே எடுத்துகிட்டு வந்து பண்ணிட்டேன் கடகடன்னு. 10:30 மணிக்கு கரெக்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு 11:45 போலலாம் பொங்கல் வச்சு இறக்கியாச்சு. அதுக்கப்புறம் பொரியல்லாம் பண்ணி படைச்சி ஒரு 12:30 மணிக்குள்ளெல்லாம் வந்து படைச்சிட்டோம். மற்ற சமையல் எதுவும் வந்து பண்ணலங்க. சக்கரை பொங்கல், அந்த வெண்பொங்கல் தான். அப்புறம் தயிர் இருந்தது, பொரியல் பண்ணோம் இல்லைங்களா, அதே வச்சு அன்றைக்கி வந்து மதியத்துக்கு அதோட விட்டாச்சு. வேறு எதுவும் வந்து சமைக்கலை. நாங்கள் எப்போதுமே 3 இலை வச்சு தாங்க வந்து படைப்போம். ஒன்றுத்தில் சக்கரை பொங்கல், இன்னொரு 2 இதில் வந்து வெண்பொங்கல், அதில் வந்து கொஞ்சமாக வெல்லம், அதுக்கப்புறம் வந்து வாழைப்பழம், தயிர், நெய் சில பேர் விடுவாங்க, நான் விடுவேன். ஆனால் இங்கே நெய் விட மாட்டாங்க. அதனால் இது மாதிரிலாம் வச்சு 3 பக்கமும் 3 பொரியல் வச்சு படைச்சோம். பொங்கலுக்கு அங்கே ஊரில் இருந்த வரைக்குமே என்னால் ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் தான் வந்து ஷேர் பண்ண முடியுது. இந்த பொங்கல் வீடியோ எல்லாத்தையுமே வந்து என்னால் அங்கே ஷேர் பண்ண முடியல, லாங் வீடியோலாம் போட முடியல. ஏன்னா கொஞ்சம் வேலை இருந்துகிட்டு இருந்தது ரெஜிஸ்டர் இல்லாமல். அதனால் இங்கே ஊருக்கு வந்து இப்போ தான் எனக்கு இந்த பொங்கல் வீடியோலாம் ஷேர் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கிது. இப்போ தான் ஷேர் பண்ணுறேன். எங்கள் வீட்டு பொங்கல் செலிப்ரேஷன் கொண்டாட்டம் எல்லாம் இப்படி தாங்க ரொம்ப ரொம்ப சிறப்பாக, ரொம்ப ஹாப்பியாக வந்து போச்சு. இன்றைக்கி இதை தான் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விலாகில் வந்து பார்க்கலாம்.